ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல நிறையா கருவாடு எடுத்து அரிசி களைஞ்ச தண்ணியில் எடுத்து போட்டு வச்சுருக்கோம். இப்போ ஒரு தக்காளி பழம் எடுத்துருக்கோம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு அரிஞ்சு எடுத்து வச்சுருக்குறோம். கருவாட்டு குழம்புக்கு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் அதெல்லாம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளி தேவையான அளவு எடுத்து வச்சுருக்குறோம். இதை ஊற போட்டு வச்சுருக்குறோம். இப்போ அந்த ஒரு தக்காளி பழத்தை நல்லா கைவிட்டு மை போல் கரைச்சி விடணும். நல்லா தக்காளி பழம் நல்லா கரைஞ்சாதான் அந்த புளிப்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அரிஞ்சு வதக்கி தாளிக்கிறத விட இந்த மாதிரி கரைச்சி விட்டாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம புளி தண்ணி கரைச்சி ஊற்ற போகிறோம். இப்போ புளி தண்ணியை நல்லா கரைச்சி எடுத்து அந்த சக்கையெல்லாம் இல்லாமல் நல்லா நைவாக கரைச்சி சக்கையெல்லாம் இல்லாமல் எடுத்து ஊற்றிக்கணும். பாருங்க, கொஞ்சமாக நல்லா வடிகட்டி எடுத்து ஊற்றணும். சக்கையை லாஸ்ட்டாக நல்லா புளிஞ்சு எடுத்து தூர போட்டுக்கலாம். இந்த மாதிரி புளி தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கிட்டு அதில் இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் தான் சேர்ப்போம், அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா இதையும் நல்லா கட்டிப்படாமல் அந்த மிளகாத்தூளெல்லாம் கரைச்சி விடணும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா கரைச்சி விடணும். கரைச்சி விட்டுட்டு இப்போ கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலையோட வீட்டில் பறித்தது. இப்போ கடாயை வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் கடாயை எடுத்து வச்சுருக்கோம். இதில் இப்போ எண்ணெயை ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு வெந்தயம் எடுத்துக்கணும். வெந்தயத்தை போட்டு அது பொரியிற வரையும் வெயிட் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வர்ற டைமில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கணும். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அரிஞ்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலையை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி விட்டுட்ருக்கணும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் வதக்கணும். இதில் எந்த ஒரு இந்த மாதிரி புளிக்கரைச்சி ஊற்றி வைக்கிற எந்த குழம்புக்குமே நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதோடு கத்திரிக்காயும் நல்லா வதக்கிக்கணும். கத்திரிக்காவை நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம், ஏன்னா அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும்னு. இப்போ நல்லா அதையும் எண்ணெயில் விட்டு வதக்கிக்கணும். எண்ணெயில் விட்டு வதக்கினா குழம்பு லாஸ்ட்டாக இறக்கும்போது நல்லா எண்ணெய் தெளிஞ்சு கத்திரிக்காயெலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம்ல புளி தண்ணி, மிளகாத்தூள் எல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து ஊற்றிட்டு நல்லா அதுக்கு இடையில நம்ம போய் இந்த கருவாடை நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துக்கலாம். இந்த கருவாடை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ அதோட மேலே இருக்கிற அந்த வெள்ளைத்தோலெல்லாம் எடுக்கணும். நல்லா முடிஞ்ச அளவு தேய்ச்சி எடுத்துடணும். அப்போ தான் ஒரு கவுச்சி ஸ்மெல் போகும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஓரளவு வெள்ளை கலராக வர அளவு எடுத்துக்கணும். எடுத்து மேலே உள்ள தோலெலாம் உரித்து எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இதை இப்போ நல்லா அந்த கொதிக்கிற டைமில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல், அந்த மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் போகிற அளவு நல்லா கொதித்ததுக்கு பிறகு நம்ம அந்த கருவாடை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கொதிக்கணும். கொதித்து சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடணும். இந்த பாருங்கள், சைட்லாம் பாருங்கள், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சு எடுத்தோன்னா நல்லா இந்த பாருங்கள், சூப்பரான நமக்கு கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் சூப்பராக சைடில் ஒதுங்கி எவ்வளோ கத்திரிக்காயெல்லாம் மேலே மிதக்குது பாருங்கள். அவ்வளோதான், சுவையான சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.